குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கன்னி ராசிக்கு சந்திரன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கெல்லாம் கன்னியா லக்னத்துக்கு ராசி இல்லை, சாரி, கன்னியா லக்னத்துக்கு சந்திரன் திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்னியா லக்னத்துக்கெலாம் சந்திர பகவான் 11ஆம் அதிபதியாக வராரு. 11ஆம் அதிபதினா நம்மளுடைய நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதில் லாபம் வர்றது, லாபஸ்தானம்னு சொல்கிறது அந்த 11ஆம் இடத்த. அதேமாரி நம்மளுக்கு மேலே அக்கா அண்ணன் இவங்கெல்லாம் இருந்தால் அந்த 11ஆம் இடத்த தான் குறிக்கும். 11ஆம் இடத்துல நல்ல கிரகம் சுப கிரகம் இருந்தால் நம்மளுக்கு அக்கா அண்ணன்லாம் உதவிகள் செய்வாங்க. நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதில் பெருத்த லாபம் வரும். ஏன்னா சந்திரன் 11லேயே ஆட்சி பெற்று இருந்தார்னா அல்லது லக்னத்தில் இருந்தார்னா 1, 4, 7, 10 இந்த மாதிரி கேந்திரத்தில் இருந்தாலும் 11ஆம் அதிபதி லாபாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்மளுக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கும். அதே 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருந்தாருனாலும் நம்மளுக்கு ஏதாவது குருவின் தொடர்போ குரு பார்வை சுக்கிரனோட சேர்ந்து இருந்தாலோ அது மாதிரி இருந்தாருன்னா சந்திர பகவான் நன்மையை செய்வார், கெடுதல்கள் செய்ய மாட்டார். ஆனால் 3ஆம் இடம் அப்படிங்கிறது கன்னியா லக்னத்துக்குலாம் நீச்ச வீடாக வருது. நீச்ச வீட்டில் இருக்கும்போது அவர் தசையை நடத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. தசை நடத்தினார்னா இருக்கிறதெல்லாம் இலக்க நேரிடும். ஏன்னா அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமா வருது. வந்தாலும் அது நீச்ச வீடாக வருது. நீச்ச வீடாக வரும்போது 3ஆம் இடமா வரும்போது கொஞ்சம் குறைபாடான செல்வங்கத்தை தான் கொடுக்கும். ஏன்னா குரு தொடர்பு இருந்ததுன்னா நல்லா நம்மளுக்கு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு லாபங்கள் வரும். நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தசை நடந்ததுன்னா அந்த மாதிரி வரும். தசை நடக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, நன்மை தான். குரு பார்வை இல்லைனாலும் அது 3ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா தசை நடக்காமல் இருந்தாலும் நல்லது தான். ஏன்னா தசை நடத்தினா தான் கெடுதல்கள் செய்யும். அதே தாய்க்கும் உடல் நலத்தை பாதிக்கும். ஏன்னா 4ஆம் காரகர் 4ஆம் இடத்துக்கு காரகர், தாய்க்கு காரகர் சந்திர பகவான். அவர் நீச்ச வீட்டில் இருந்து குருவின் தொடர்பு இல்லாமல் இருந்தார்னா தாய்க்கும் கஷ்டங்களை கொடுக்கும், தாய்க்கு உடல் நலத்தை பாதிக்கும், எல்லாமே வரும். மற்றபடி தசை நடக்கும்போது மற்ற கெடுதல்கள்லாம் அதிகம் செய்யாது. அதே 1, 5, 9 இருந்தாலும் அது திரிகோண இடம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்க்கலாம்.